நோய் மட்டுமல்ல, மனதில் உள்ள வேதனைகள், துயரங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே விடை பெற்று சென்றுவிடும். சாமியை தூரத்துல இருந்து பார்ப்போம் மற்ற கோயிலெல்லாம். இங்க சாமியை கிட்ட போய் பார்த்து அபிஷேகம் பண்ணது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கோவில்ல தீர்த்தம் கொடுத்து அதை எங்க கையாலே பண்றது எங்களுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்குது. சாமி கிட்டேயே நின்று பார்க்குற ஒரு திருப்தி இருக்குது. அனைத்து மங்களங்களையும் வணங்குகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள் அஷ்டலட்சுமிகளின் திருவுருவமான அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. இரண்ய வருணாம் ஹரிணீம் அப்படிங்கிற தங்க கலர்ல இருப்பாளா மகாலட்சுமி. மகாலட்சுமியை பார்க்க வச்சு அவளுக்கு அபிஷேகமும் பண்ணி பார்த்துட்டேன்னா அவ கொடுக்கிற பலனுக்கு வேற ஏதாவது உண்டான்னு கேட்கிறாள். அபிஷேகம் பண்றவளுக்கெல்லாம் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா, சுத்தி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர்நாசஜாம்யகம். பசின்னே தெரியாது, காசு பணம் இருந்தும் அனுபவிக்க முடியாம போறது. இந்த தோஷங்கள்லாம் யாரால போகும் அப்படின்னா மகாலட்சுமியால போகும். கருவறைக்குள்ள அபிஷேகம் பண்ண எங்களை அனுமதிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கலியுகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அன்னையை தரிசிக்க வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு ஸ்ரீபுரம் சிருஷ்டித்த ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் ஸ்ரீ சூக்தத்தில் வர்ணித்துள்ளபடி அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவுருவத்தை சுமார் 70 கிலோ சொக்க தங்கத்தில் வடித்து ஸ்ரீபுரத்தில் பிரதிஷ்டை செய்து